தமிழ் எழுத்துலகில் இலக்கியங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு பரிணாமத்திலும் அது தன்னை வளர்த்து கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டும் வருகிறது. அந்த வகையில் ஒன்று சிறுகதை. அந்த சிறுகதையில் நவீன சிறுகதைகள் தனித்துவமிக்கதாக இருக்கிறது. அந்த வரிசைகளில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தற்சமயம் எழுதி கொண்டு வருகின்ற நவீன எழுத்தாளர் திரு சா மோகன் அவர்களுடைய அப்பாவின் காது சிறுகதையிலிருந்து ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. வழக்கமான கருப்பு அல்லது வெள்ளை நிறத்திலோ காவி சிவப்பிலோ இல்லாமல் மெலிதான கபில நிறத்தில் இருந்தது அந்த குதிரை. அதன் கண்களில் ஓர் ஒளி திரட்சி. தன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளியை உமிழ்ந்தபடியே அது நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. நேர்கோட்டில் இல்லாமல் சுழன்று சுழன்று வட்டமடித்து அது ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் குளம்புகள் தங்க பாலங்களாய் மின்னின. கொடியில் உலர்த்தி போட்ட தாவணி காற்றில் ஆடுவதைப் போல அதன் ரெக்கைகள் மேலும் கீழுமாய் படபடுத்துக் கொண்டிருந்தன. அது ஓடிய வேகத்தில் அதன் பிடரி மயிர்கற்றைகளை சிதறி விழுந்து விடுமோ என்று கூட தோன்றியது. ஒவ்வொரு சுற்றிலும் அது தான் தொடங்கிய ஆதி புள்ளியை நடந்து கடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. சுழல்கிற எதுவுமே என்றேனும் ஒரு மையப்புள்ளியில் குவிந்துதானே ஆக வேண்டும். ஆனால் அந்த புள்ளியை சூனியத்தின் குறியீடாக உணர்த்த கருப்பு நிறத்தை நிர்ணயித்திருப்பதுதான் எத்தனை பெரிய அபத்தம்! ஒன்றுமற்று போகிற அந்த நிலைதான் எத்தனை மகத்தானது! எதுவுமற்று சுழியும் அந்த புள்ளிக்கு என்னை கேட்டால் நான் எந்த நிறத்தையும் பரிந்துரைக்க மாட்டேன். மையப்புள்ளி என்பதே மானிட கற்பனைகளுக்குள் ஒன்றுதான். வாழ்வில் ஒவ்வொருவரும் யாருக்காகவோ எதற்காகவோ காத்திருப்பது போல அந்த குதிரையின் ஓட்டம் அதன் வட்டப்பாதையின் மையத்தில் குவிப்பதற்காக காத்திருந்தேன் நான். ஆனால் அந்த ரெக்கை முளைத்த குதிரை நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அதன் குளம்படிகள் எந்த ஓசையையும் ஏற்படுத்தவில்லை என்பதும், வட்டப்பாதையின் வலது மேல்முனையை கடந்து திரும்பி திடீரென அது நின்றபோது அதற்கு மூச்சிறைக்காததும் எனக்கு வியப்பாயிருந்தது. அதன் முகத்தை பார்க்க முயற்சித்தேன், முடியவில்லை. அதன் கண்களின் ஒளி திரட்சி என் கண்களை கூசச் செய்தது. பிருத்திவிராஜனின் குதிரை சாயல் அதனிடமிருந்ததால் தெரியவில்லை. ஓடிக்கொண்டிருந்த போது இருந்ததை விட இப்போது அது பேருருவம் காட்டி நிற்பதாகப்பட்டது. நெற்றியை சுருக்கி வெகு சிரமப்பட்டு மீண்டும் அதன் கண்களை பார்த்தபோது நான் நெடுங்காலம் பழகிய யாரோ ஒருவரின் பார்வை அதில் தெரிந்தது. உலகம் குதிரைகளின் வரலாற்றால் நிறைந்திருக்கிறது. என் மூதாதையர்கள் தொடங்கி என் பிள்ளைகள் வரை எல்லோருமே ஏதோ ஒரு குதிரையை பற்றி படித்து கொண்டுதான் இருக்கிறோம். குதித்து ஓடுவதால் குதிரை, பரிந்து ஓடுவதால் பரி. காலம் ஒரு குதிரையைப் போல எவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது! குதிரையை காலத்திற்கு ஓமித்த எத்தனையோ கவிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் குதிரையை விட வேகமாக ஓடக்கூடிய வேறு சில உயிர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றன. காலத்தின் ஒரு நொடி அதன் தளத்தை கடந்து அடுத்த நொடிக்கு தாவும் அந்த வேகத்திற்கு நிகரான வேகம் கொண்டது இங்கு எதுவுமே இல்லை. அப்படித்தான் நினைக்கிறேன். எனவேதான் எப்போதுமே நான் வேகத்தை பற்றி யோசிப்பதே இல்லை. என்னுடைய எல்லாமே நிதானம் மிக்கவை. எந்த அளவிற்கு நிதானம் என்றால், ஒரு 7 வரி கவிதையை 3 ஆண்டுகளில் எழுதி முடிக்கிற அளவிற்கு நிதானம். என் தந்தை அடிக்கடி சொல்வார், தானத்தில் சிறந்தது நிதானம். இப்போது அந்த குதிரை என்னை உற்று பார்த்தது. என்னுடைய கண்கள் வேதனையுற்றதை புரிந்து கொண்டதோ என்னவோ, அது தன் கண்களின் ஒளித்திரட்சியை காணாமல் செய்து கொண்டது. அந்த கணத்தில் சட்டென்று என்னை சுற்றிலும் ஒரு அனிம இருள் சூழ்ந்து கொண்டது. பேரொளியிலிருந்து மீண்ட என் கண்களுக்கு அந்த இருள் கூட பிடித்தமானதாயிருந்தது. அந்த உவகையான இருளில் இருந்து கொண்டே அதனிடம் கேட்டேன், நீ யார்? எதற்காக என்னிடம் வந்திருக்கிறாய்? மெளிதாக கனைத்து கொண்டு குதிரை பேசத் தொடங்கியது. இருளின் ஊடே இப்போது குதிரையின் குரல் தீனக்குரலாய் ஒலித்தது. உலகின் முதல் குதிரை நான்தான், அல்லது ஒட்டுமொத்த குதிரைகளுக்கான உருவகம் நான்தான். 6000 ஆண்டுகளாக மனிதர்கள் என்னை வதைத்து எடுத்து விட்டார்கள். முதலில் என்னை நிலத்தை உழச் செய்தார்கள், பொறுத்து கொண்டேன். பின்பு தூரங்களை கடப்பதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். பிறகு யுத்தங்களில் வெல்ல என் பொன்னான கால்களில் லாடமடித்து புண்ணாக்கினார்கள். அதையும் பொறுத்து கொண்டேன். எனக்கு சுவை உணர்ச்சி அதிகம். எனக்கு பிடித்தமானவைகளை மேய்ந்து கொண்டு சமவெளிகளில் கட்டற்று தெரிந்து கிடந்தேன். என்னை பிடித்து வந்து லாயத்தில் அடைத்து விட்டார்கள். இதெல்லாம் கூட பரவாயில்லை.
பழைய நூற்றாண்டு ஒன்றில் மேற்கு ஐரோப்பாவிலிருந்து சிற்றரசி ஒருத்தி என்னை வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தினாள். அந்த அபாயகரமான பாலுணர்ச்சி கொண்ட அரக்கியின் பெயரை இங்கே நான் குறிப்பிட விரும்பவில்லை. அப்போது நான் அடைந்த வேதனைதான் என் ஆயுளில் நான் அடைந்த வேதனைகளிலேயே உச்சமானது. என்னை ஓடவிட்டு பந்தயம் கட்டி கடைசியில் கழுத்தோடு என்னை வெட்டி எடுத்து சதுரங்க காய்களாக்கி விட்டார்கள். எல்லா வகையிலும் என் விடுதலையை பறித்து கொண்ட இந்த மனிதர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் ரெக்கைகளை வரமாக பெற்றுக்கொண்டேன். ரெக்கைகளை எப்படி பெற்றேன் என்பதை பற்றி சொல்வதற்கில்லை, அது என் அந்தரங்கம். துர்க்மெனிஸ்தானில் வைக்கப்பட்டிருக்கிற குதிரை சிலையை உங்களில் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? அந்த நாட்டின் வரலாறே குதிரையை மையமாக கொண்டதுதான். நீல நிற கண்களை கொண்ட அந்த அழகான அகல்டெக் இனத்திலிருந்து வந்ததுதான் அலெக்சாண்டரின் புசவெல்லஸ் குதிரை. எதிரியை கீழே வீழ்த்தி கொன்றுவிட்டு தன் எசமானானை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றி 3 இரவு 3 பகல் ஓடி உயிரை விட்ட ராசபுத்திர மன்னன் கரண் சிங்கின் சுப்ரா குதிரையை பற்றி தெரியுமா உனக்கு? இப்படி மாவீரர்கள் என்று அறியப்படும் மிகச்சிலரோடு நான் இருந்த காரணத்தால் பல தேசத்து நகர சதுக்கங்களிலும் முக்கிய சாலைகளிலும் எனக்கு சிலை வடித்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக பல இன்னல்களை கடந்து வந்த எனக்கு இது சற்றே ஆறுதலான விஷயம்தான். ஆனால் கம்பி கூண்டிட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் தலைவர்களின் சிலைகளைப் போலல்லாமல் சிலையிலாவது என்னை சுதந்திரமாக விற்றிருக்கிறீர்களே என்று பூரிப்படைந்திருக்கிறேன். எங்கேனும் என் சிலையை நீங்கள் கடக்க நேர்ந்தால் ஒரு நிமிடம் நின்று கவனியுங்கள். என் முன்னங்கால்களில் இரண்டையும் உயர்த்தியபடி வானத்தில் பறக்க ஆயுத்தமாவது போல தாவி கொண்டிருப்பேன். சில இடங்களில் என் மீது அமர்ந்திருக்கும் மனிதனை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நான் விரும்புவதெல்லாம் விடுதலை ஒன்றைத்தான். அப்படியானது ஒரு விடுதலையைத்தான் அந்த சிற்றரசி என்னை வன்புணர்ந்த நாளில் அடைய விரும்பினேன். அந்த விருப்பம் ஆவேசமாய் கிளர்ந்தெழுந்த பொழுது என் குறியை நான் அறுத்தறிய துணிந்தேன். அப்படி நான் என் குறியை அறுத்தறிந்த போது என்னுடைய 205 எலும்புகளும் நொறுங்கிவிட்டதாக உணர்ந்தேன். இப்போது குறி அடையாளமற்று என் ரெக்கைகள் என்னை சுமக்க எங்கெங்கோ பறந்து கொண்டிருக்கிறேன். பால்வெளியில் பறக்கும் பறவைகள் என்னை வினோதமாக பார்த்து கொண்டே கடந்து செல்கின்றன. பறந்து பறந்து ஒரு நாள் சூரியனில் சென்று இறங்கிவிட வேண்டும். சூரியனும் என்னைப் போலத்தான். அது ஒரு பரலோக குதிரை. நாள் முழுதும் வானம் வழியாக ஓடி இரவில் எங்கோ தங்கிவிடுகிறது. உலகின் புராணங்கள் அனைத்தையும் சூரியனின் குறியீடாக என்னைத்தான் அடையாளப்படுத்துகின்றன. வேதங்களில் கூட நான் சூரியனின் பிரதிதான். சூரியனை கடவுளாக வழிபட துவங்கி பின்பு என்னையும் அங்கனமே வழிபட்டார்கள். கடவுளர்களின் ரதங்களை இழுத்து இழுத்து சேர்த்து கீழ்கிடந்த என்னை அவர்கள் கடவுளாக்கிய போது அகமகிழ்ந்துதான் போனேன். ஆனால் அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கவில்லை. திடீரென அந்த கடவுளர்களுக்கே என்னை பலியிட ஆரம்பித்தார்கள். கொடும் வாழை என் கழுத்துக்கு நேரே அவர்கள் உயர்த்திய போது நான் இருந்த கையற நிலையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. எனது மரணத்தில் இருந்து ஒரு புதிய உலகம் பிறக்கப் போவதாக ஒரு கூட்டம் பிதற்றிக் கொண்டிருந்தது. திடுமென ஒரு நாள் என்னை படோடமாய் அலங்கரித்தார்கள். பட்டுச்சேனம், பளபளக்கும் கழுத்து, வண்ண கலசங்கள் என பொழிந்து நின்றேன். போர்ப்படை தளபதியோ போர்ச்சுகல் இளவரசனோ யாரென்று நினைவில்லை. என் மீது அவன் தனது 10 பவுண்டு எடை கொண்ட பூரித்த உடம்பை சுமத்தியிருந்தான். ஊர்வலம் ஆர்ப்பாட்டமாக தொடங்கியது. முழவுகள் அதிர்ந்தன, பூக்கள் இறைந்தன. என் அகத்தில் பொதிந்து கிடக்கும் சுமைகளை விட புறத்தில் சுமக்கும் மனிதர்களின் சுமைகள் எனக்கு பொருட்படுத்தவில்லை. ஓடுவதற்கென்றே பிறந்த என்னை 4 மணி நேரமாய் நடத்தி கூட்டிச் சென்றார்களே, அதுதான் என் பொறுமையை சோதித்து விட்டது. என் மீது அமர்ந்திருந்தவனை அப்படியே குப்புற தள்ளிவிட்டு என்னால் ஓடி வந்திருக்க முடியும். ஆனால் நான் விரும்பியது தற்காலிக விடுதலையை அல்ல, நிரந்தரமான விடுதலையை. இப்படியான நிகழ்வுகளுக்கு பிறகுதான் ரெக்கைகளை அடைய வேண்டுமென்கிற தேவை நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. இதுதான் சமயம் என்று, ஆமாம், பிறகு எப்போதுதான் நீ ரெக்கைகளை பெற்றுக்கொண்டாய் என்று குதிரையை இடைமறித்தேன். இருளின் ஊடே என் குரல் எனக்கே எதிரொலிப்பது போல் இருந்தது. ஆனால் என் ரெக்கைகள் குறித்தான கேள்வியை லாவகமாக தவிர்த்துவிட்டு குதிரை விட்ட இடத்திலிருந்து தன் பேச்சை தொடர்ந்தது. அதன் குரலில் ஒரு மூதாதைய இனத்தின் துயரம் வழிந்து கொண்டிருந்தது. குறிகளற்று இருக்க விரும்பியதைப் போலவே நிறங்களற்று போகவும் விரும்பினேன் நான்.
காரணம், நான் வெள்ளை நிறத்தில் இருந்தபோது என்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள், கருப்பு நிறத்தில் இருந்தபோது கயவனுக்கு அர்ப்பணித்தார்கள். நிறவேதம் என்கிற ஏற்றத்தாழ்வை மனிதர்களின் பொது புத்தியிலிருந்து அகற்றவே முடியாது என்கிற யதார்த்தத்தை நான் புரிந்து கொண்ட போதுதான் நிறங்களற்று போய்விடுவதான விருப்பம் எனக்கு உண்டானது. அந்த சூரியனைப் போல, ஆமாம், நானும் நிறமற்று போக வேண்டும். சூரியனும் நானும் வேறு வேறல்ல. சூரியன்தான் நான், நான் தான் சூரியன். குறியீடுகள் என்பதெல்லாம் மனிதர்களின் புனைவன்றி வேறில்லை. இந்த உலகில் ஒரு சொல் என்பதுதான் உண்மை. அதன் பொருள் என்பது எப்போதுமே புனைவுதான். அப்படி நான் வெறுமனே ஒரு புனைவாக இருக்க விரும்பவில்லை, குறியீடாகவும் இருக்க விரும்பவில்லை. ஆங்கில புனைகதாசிரியன் ஒருவன் தன் கதை ஒன்றில் என்னுடைய பிடரி மயிர்களை பின்னி சடையிட்டு அலங்கரிக்க வந்த ஒருவன் அவன் சிறுவனா இளைஞனா என்பதை சொல்லாமல் அந்த புனைகதை ஆசிரியன் சாமர்த்தியமாய் விட்டுவிட்டான். முதலில் என் பிடரி மயிர்களை பின்னினான், விதவிதமாக பின்னினான், அல்லும் பகலும் பின்னினான். பிறகு என்னை ஆசையாய் வளர்ந்து என்னிடம் வந்த சொந்தக்காரியை பின்னினான். அவன் அவளின் மயிர்களை மட்டுமா பின்னினான் என்று எழுதுகிறான். இப்படி காலந்தோறும் ஒரு பாலனுச்சி குறியீடாக என்னை ஆக்கிவிட்ட மனிதர்களின் மீது எனக்கு தீராத கோபம் இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் மனிதர்களை பழிவாங்கப் போவதில்லை. நான் விரும்புவதெல்லாம் பழி நிவர்த்தி. என் மீதான தவறுகளை, கற்பிதங்களை எல்லாம் உடைத்து நீதான் சரியாக என்னை எழுத வேண்டும். எனக்காக இதை நீ செய்வாயா? இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருந்த குதிரையின் குரல் சராசரியிலிருந்து மன்றாடும் துணிக்கு மாறியது. பிறகொரு 6-7 நொடி மௌனம். குதிரை இப்போது கண்கள் கசிந்து கொண்டிருக்கலாம் என இருளில் அனுமானித்துக் கொண்டேன். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்போது எங்கிருந்தோ ஒரு ஒளி வெள்ளம் ஆழி பேரலையாய் அந்த இடத்தை தாக்கியது. சில நொடிகள் எதுவுமே புரியவில்லை. சுதாரித்து இயல்புக்கு மீண்டபோது எதிரே உச்சி பகலைப் போல் வெளிச்சம் பரவி கிடந்தது. ஆனால் அங்கே அந்த குதிரையை காணவில்லை. அது நின்றிருந்த இடத்தில் இப்போது அதன் ரெக்கைகள் மட்டுமே உதிர்ந்து கிடந்தன. மெதுவாக அருகே சென்று அந்த ரெக்கைகளை கையில் எடுக்க நினைத்து அவைகளை தொட்டபோது சுரீரென சுட்டது. 6000 ஆண்டுகளாய் கொதித்து இறுகிய வெப்பம் எப்படி சுட்டிருக்கும் என்று நினைத்து பாருங்கள். சட்டென்று அந்த வெப்பத்திலிருந்து என் கைகளை விடுவித்துக் கொண்ட அந்த நொடியில் என் கனவு கலைந்து போனது. தலைக்குள் இனம் புரியாத எதுவோ ஒன்று குடைய நெற்றி பொட்டில் ஊசி குத்தலாய் வலி 2 நிமிடங்களை கண்களை திறக்காமல் அப்படியே படுத்து கிடந்தேன். ஆமாம், அந்த குதிரை சொன்னதைப் போல குறிகளற்று இருப்பதுதான் எத்தனை ஆனந்தம். என்னை ஏன் அடைத்தார்கள்? என்னை ஏன் புணர்ந்தார்கள்? என்னை ஏன் பாலுறவுக்கு குறியீடாக்கினார்கள்? கடைசியாய் அந்த குதிரை என்னிடம் கேட்ட கேள்விதான் எத்தனை நியாயமானது. அந்த கேள்விகளையெல்லாம் அந்த குதிரையின் இடத்திலிருந்து ஒரு பெண் கேட்டிருந்தாலும் அது பொருத்தமானதாகத்தான் இருந்திருக்கும். நன்றி.